வட மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிப்பது போல காணப்பட்டாலும் தென் மாவட்டத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எங்கே பார்த்தாலும் மேகக்கூட்டங்களும் மழை பொழிவாக இனிமே அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போது. சாதாரணமாக ஒரு மிதமான மழை மட்டும் கிடையாதுங்க, கனமழை புரட்டி போடும். நிச்சயமாக 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டத்தில். ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் பெருசாக ஒன்றும் மழை இருக்க போகிறது கிடையாது. ஆனால் மயிலாடுதுறையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளும் மற்ற இடங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். சரி, இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெள்ளப்பெருக்காக மாறுமா, ஜனவரி மாதத்தில் வரலாறு காணாத கனமழை பெய்யுமா அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே மிக துல்லியமாக வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இன்று முதல் மழையினுடைய தீவிரம் மேலும் கடுமையாகும். குறிப்பாக எதன் காரணமாக இந்த மழை பொழிவு வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறோம். மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு. வேணும் அப்படின்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து உங்கள் நம்ம சேனலில் ஷாப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அல்லது ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோருக்குள்ளே போனாலும் நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் பெஸ்ட் ஆஃபரில். தொடர்ந்து தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் இப்போ நமக்கு மழையே வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் எதனாலங்க திடீர்னு இப்போ மேகக்கூட்டம்லாம் வருது, நிறைய இடத்துல மிதமான மழை வருது, கனமழைலாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே இப்போ தமிழகத்தில் கனமழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. அப்படி எங்கப்பா மழை வந்திருக்கு, நிறைய பேர் சந்தேகத்தோட நீங்க பார்க்கலாங்க. எங்க மழை வந்திருக்குங்கிறத கண்டிப்பா சொல்றோம். கோயம்புத்தூர்ல 5 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு, நீலகிரியில 4 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. அது போக தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர், ஊத்து மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள், தென்காசி மாவட்டங்கள் நிறைய பகுதிகளில் கனமழை தீவிரம் அடையும். அதனால தென் மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவு இருக்கு. உள் மாவட்டத்திலையும் வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் பெருசா மழை பொழிவுகள் அதிகமாக இருக்க போறது கிடையாது. ஆனால் டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் மிக மிக தீவிரமான மழைக்குள்ள நம்ம போகிறோம். ஜனவரி 20 வரைக்கும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மழையெல்லாம் வராது, சும்மா சொல்லுவாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. மழை வரும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, ஆமாங்க சொன்ன மாதிரியே சம மழைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல போறீங்க. ஜனவரி 20 வரைக்கும் தமிழகத்தில் கனமழை மிக தீவிரமாக இருக்கதான் போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறைஞ்சபட்சம் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழையாவது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆகவே இதன் காரணமாக தென் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழையாக வெளுத்து வாங்கும். முதலாவதாக ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தொண்டி, முதுகலத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குறும்பூர், சாத்தான்குளம், கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நாலுமுக்கு பகுதிகள், அதுக்கப்புறம் காக்காட்சி பகுதிகள், அதை தொடர்ந்து திருநெல்வேலியினுடைய தெற்கு பகுதி ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வள்ளியூர், அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி மற்றும் பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை தீவிரமாகும். கண்டிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள், சிவகாசி, கோவில்பட்டி நிறைய பகுதிகள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதிக இடங்கள் விருதுநகர் மாவட்டத்திலும் பல பகுதிகளில் இந்த பலத்த மழையானது நிச்சயமாக பதிவாகும். அதே போல விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால விருதுநகர் மேற்கு பகுதி, தென்காசி மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும். தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை அதிகரிக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பலத்த மழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கையில் வந்து மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. மதுரையில் வந்து மிக கனமழை கிடையாது. மதுரை, திண்டுக்கல் மற்றும் சிவகங்கையில் மிதமான மழை, சாரல் மழை மற்றும் லேசான மழைன்னு அவ்வப்போது பதிவாகக்கூடும் தென் மாவட்ட பகுதிகளில்.
வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னா தாழ்வான பகுதிகள் ரொம்பவே கவனமா இருக்கணும். திருநெல்வேலி மாவட்டங்கள் அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன், மகாதேவியில் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு ஒரு மிக கனமழையினுடைய தீவிரம் நமக்கு பதிவாகும். திருநெல்வேலி மாவட்டங்களில் தமிழகத்தில் அதிக அளவு மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகள்லாம் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை, மிக கனமழை அங்க பதிவாகுங்கிறதுனால அங்க தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும். கனமழை தேதிகள் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டேட் கேட்டிருந்தீங்க, எந்தெந்த டேட்ல நமக்கு ரெயின்ஃபால் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. மறக்காம இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரி 14ஆம் தேதி முதல், அதாவது இன்று முதல் 16ஆம் தேதி வரை, அதன் பிறகு ஜனவரி 18 முதல் 20 வரை தென் தமிழகத்தில் கனமழை மிக தீவிரமாக இருக்கும். சில இடங்கள்ல மிக கனமழையும் புரட்டி போடும். இதுதாங்க டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு. மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஏன்னா இந்த 14 இன்னையிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. 17 ஒரு நாள் கொஞ்சம் கேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் 18லேருந்து 20 வரைக்கும் மழை வச்சு செய்யுங்க. தென் மாவட்ட பகுதிகளில் மிக கனமழை கண்டிப்பாக இருக்கு. 15 சென்டிமீட்டர்லாம் நமக்கு இனிமேல் பார்க்க போறோம் நிறைய பகுதிகளில். அதில் குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜனவரி 18 முதல் 20 வரை டெல்டா மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு. அடுத்து டெல்டா மாவட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, மயிலாடுதுறையில் வருகிற ஜனவரி 18 முதல் 20 வரை கன முதல் மிக கனமழை பதிவாகும். அது வரைக்கும் மழை வராதாங்கன்னு கேட்டிங்கன்னா மழை வரும். லேசானதிலிருந்து மிதமான மழை பொழிவுகள் டெல்டா மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு ஜனவரி 16லிருந்து இந்த 15, 16, 17 லேசான மழை மிதமான மழையாக இருக்கும். அப்புறம் 18ஆம் தேதியிலிருந்து மிக கனமழை புரட்டி போட ஆரம்பிச்சிடும். தயவு செஞ்சு டேட் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. மேற்கு தொடர்ச்சியில் பகுதியாக கனமழை இருக்கும். இப்போ கோயம்புத்தூரில் பாருங்கள், சில இடத்துல நமக்கு 5 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. சில இடத்துல பார்த்தா மழையே வரல. அதுதான் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பகுதியாக கனமழை பெய்யும். நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் லேசான மழையும், தேனி மற்றும் தென்காசியில் விட்டு மிதமான மழையுமாக கண்டிப்பாக பதிவாகும். மேற்கு தொடர்ச்சியிலும் பரவலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். இதுல மழையே சரியாக வரப்போகாத மாவட்டங்கள், அதாவது மழை சரியா வராது அப்படின்னா அது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால். இங்க மட்டும்தான் அதிகாலையில கொஞ்ச நேரம் மட்டும் மழை வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய பகல் நேரங்கள் நல்ல வெயில் வருங்க. சென்னை பகுதிகளில் பகல்ல நல்ல வெயில் இருக்கு. அதுக்கப்புறம் இரவுல நல்ல பனிப்பொழிவு இருக்கும். அதிகாலையில் பகுதியாக மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பார்க்கலாம். கொஞ்ச நேரம் மட்டும், ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் மட்டும் பகுதியாக மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். அதனால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அதிக அளவு கனமழை எதிர்பார்க்க தேவையில்லை. லேசான மழை, மிதமான மழை எதிர்பார்த்தால் போதுமானது. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை நல்ல ஒரு தீவிர பனிப்பொழிவாக இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் ஒரு தீவிர பனிப்பொழிவாக எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றபடி அதிக அளவு உள் மாவட்டத்திலும் கனமழை வரப்போறதும் கிடையாது. நீங்க நண்பர்களே எச்சரிக்கையாக இருங்க. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் எப்போ மழை வரப்போகுதுங்கிற டேட் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரத்தில் கொடுக்க போகிறோம். அதனால தொடர்ந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. ஜனவரி 20 வரைக்கும் மட்டும் மழை கிடையாது, அதுக்கப்புறமும் சம மழை காத்திருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.